அனைவருக்கும் வணக்கம். நம்ம துளசியில் பல ரகங்கள் பார்த்துருப்போம். அதில் ஒரு சூப்பரான வெரைட்டி இந்த தாய் பேசில். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு செடி தான். பூவோட கலரை மட்டும் பாருங்களேன், நல்லா கோபுரம் மாதிரி பர்பிள் கலர், டார்க் பர்பிள் கலரில் இருக்கும். பார்க்க சூப்பராக இருக்கும். இது நம்ம நார்மல் துளசி மாதிரியே சாப்பிட்றது தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இது தாய்லாந்து வெரைட்டி. இப்போ இதெல்லாம் தான் விதை எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு. நம்மகிட்ட 2 வருஷமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்குது. இதேமாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் இது ரெண்டுமே தானாக முளைச்ச செடிங்க தான். இது ஒன்று. இங்கே பார்த்திங்கன்னா லெமன் பேஸில் இருக்குது, எலுமிச்சை துளசி. இதில் நீங்கள் உரசிட்டு போனாலே நம்ம திருநீட்டு பச்சையில் எப்படி வாசம் வருதோ அதேமாதிரி இதில் எலுமிச்சங்காய் வாசனை வரும். லைட்டாக அப்படி இது பண்ணாலே போதும், நம்ம கை ஃபுல்லாக எலுமிச்சங்காய் தோல் வருது பார்த்திங்க, எலுமிச்சங்காயோட தோல் அந்த ஸ்மெல்லு ஃபுல்லாக வந்துடும். இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மவுத் ஃப்ரெஷ்னராக இதை சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் நம்ம விதை எடுத்துக்கலாம். துளசி ரகங்களை நம்ம விதையாக போட்டு வளர்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். நம்ம லேசாக தூவி விட்டு போயிட்டோம்னா மழை பெய்யறப்ப அதுவே வந்துடும். நம்ம விதைங்களை அதிக ஆழமாக போடுறப்ப தான் துளசி ரகங்கள் முளைக்காது. நம்ம மேலாப்பா கீரை தூரம் இதை விட மோசமாகவே மேலாப்பா தூவி விட்டுட்டு போயிடணும். அப்படி அடிச்சுட்டு வந்து முளைச்சது தான் இதெல்லாம். இங்கே நிறையா வெரைட்டிஸ் போட்டுருந்தோம் போன வருஷம், அதிலேருந்து வந்தது தான் இது. இன்னும் மற்ற வெரைட்டிஸ் முளைச்சிட்ருக்கு, அதை பற்றிலாம் அப்புறம் தனியாக பார்க்கலாம். இதை இப்போ ஈல்டு கொடுக்க தயாராக இருக்குது. அவ்வளோங்க, அதை எடுத்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம அந்தாண்ட கார்டனுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு அரிய ரகங்களை பற்றி பார்க்கலாம். பலகையில் சூரியகாந்திலாம் இப்போ சூப்பராக பூத்துட்ருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா பர்பிளில் வர நல்லா காய வச்சிட்ருக்கு. இன்னும் வலைகள் நிறையா இருக்குது. வரிப்பொருள் இப்போ தான் கொடியை பட ஆரம்பிச்சிருக்கு. என்ன பாருங்கள், பால்சம் பூ சூப்பராக இருக்குது, லைட் பிங்க்கில். நம்ம ரோஸில் ஜாம் புளிச்ச பக்கமாக எல்லாம் ஜாம் செஞ்சோம். அதை பற்றி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அடுக்கு சங்கப்பூ பாருங்கள், இது எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குன்னு. இங்கே காஸ்மாஸ் இருக்குது. அதே உள்ள சைடு பார்த்திங்கன்னா நமக்கு தினியால் அடுக்கு வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.